வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஃபெதர் ஸ்டிச்சுக்கு வந்து என்ன பேசிக்காக நம்ம ஸ்டிச் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பேசிக்காக எடுக்க போகிறோம். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை மறுபடியும் உங்களுக்கு இங்கே போட்டு காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பேசிக் மெத்தடில் தான் நம்ம இப்போ வந்து ஃபெதர் ஸ்டிச் எடுக்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிக்னஸ்லேயே சொல்லியிருப்பேன் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நம்ம அதை பேஸ் பண்ணி கீழே வந்து நிறைய ஸ்டிச்சஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே ஸ்டிச்சஸ் தான் இப்போ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ அடுத்தடுத்த ஸ்டிச்சஸை நம்ம போட்டுகிட்டு இருக்கோம். இப்போ அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளை ஸ்டிச்சு ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துட்டோம். அதனால் அதுக்கு அடுத்த ஸ்டிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெதர் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெதர் ஸ்டிச்சு நம்ம பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஃபெதர் ஸ்டிச்சை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீஃப் ஸ்டிச் போடுறதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபெதர் ஸ்டிச்சை ஈஸியாகவே நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபெதர் ஸ்டிச்சுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம பட்டன் ஹோல் என்ன பண்ணியிருப்போமோ அதே மாதிரி தான் மேலேருந்து கீழே எடுக்கிறோம் இல்லையா நம்ம. இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன இதில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் இதில் நான் எடுக்கிறேன். மேலே இங்கே பாருங்கள், ஹப்பில் போய் கொண்டு போயிட்டு கீழே என்ன பண்ணுறேன், டவுனில் எடுத்த உடனேயே நம்ம பட்டன் ஹோலில் எப்படி நம்ம இங்கே ஸ்டிச் போடுவோமோ கீழே அதே மாதிரி இங்கே ஸ்டிச் எடுத்துக்கணும். எடுத்துட்டு லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி எடுத்துகிட்டு 1 by 1 கீழே என்ன பண்ணணும், ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். இங்கே பாருங்கள், அப்படியே 1 by 1 கீழே மாற்றி இப்படியே தான். நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் என்ன பண்ணியிருப்போம், இதில் ஸ்ட்ரெயிட்டில் கொண்டு போயிருப்போம். ஆனால் இதில் என்ன பண்ணுறோம், ஒரே சிங்கிள் இதில் ஒரு லீஃப் மெத்தட்னு லீஃப் மெத்தட்னே சொல்லலாம். அந்த மெத்தட் இதில் நம்ம வந்து 1 by 1 கீழே கொண்டு வரோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் ஸ்டிச்சு. இதுக்கு தேவையானதே நம்மளுக்கு வந்து பேசிக்காக நம்மளுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது அழகாக இப்படி போட்டு எடுக்கிறதுக்கு ஃப்ளை ஸ்டிச்சு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் வந்துடும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இந்த மெத்தடில் என்ன பண்ணலாம், 1 by 1 அப்படியே உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 1 by 1 கீழே எடுத்துகிட்டே போயிட்டே இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு போதுன்ற போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே அதே மாதிரி இந்த சென்டரில் கொண்டு வந்துட்டு நம்ம எண்ணாட்டை இங்கேயே கீழேயே போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் எண்ணாட். நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இங்கே இப்போ பாருங்கள், நான் இந்த ஷேப்பில் வந்து இப்போ போட்டிருக்கேன். இதே வந்து நான் இங்கேருந்து ஆரம்பித்து காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த சைட்லேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று சின்னது பெருசு உங்களோட க்ரியேட்டிவ் தான். நீங்கள் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதே சைஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரியும் ஃபெதர் எந்த மாதிரி இருக்குன்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் போட பழகிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நான் இங்கே எண்ணாட் போடுறேன். பாருங்கள், இங்கே போட்டு முடிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ இந்த சைடில் இருந்தும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபெதர் ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை நல்லாவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அடுத்தடுத்து ஸ்டிச்சஸை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இதை பேஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச் ஒன்று இருக்குது. லீஃப் ஸ்டிச்சை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் போடுறேன். இதை நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லீஃப் ஸ்டிச்சில் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்.